ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக இப்போ நான் லைவ் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 நம்மளோட தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நாள். 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து நடைபெற இருக்கிறனால ஸோ இந்த லைவ் நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இன்றைக்கி நான் தூத்துக்குடி வந்திருக்கேன். தூத்துக்குடி மாவட்டம் சிலுவப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். என்னுடைய சகத்தோழி திருநங்கை சகோதரி வந்து இன்றைக்கி வந்து வீடு பால் காய்ச்சுறாங்க. ஸோ அதுக்காக வந்திருக்கேன். தூத்துக்குடியில் தான் இருக்கேன். அது போக இந்த நேரத்தில் நான் வந்து இது பேசணும் அப்படின்னு நினச்சி நான் உங்களுக்காக ஒரு லைவ் வந்திருக்கேன். ஸோ இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து நடைபெற இருக்கிறனால ஸோ நம்ம எல்லாருமே மக்களாகிய நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு தலைவனை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நாள். இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து வெறும் சட்டமன்ற தேர்தலாக இருக்காம சரித்திரத்தில் பெயர் பட வேணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும். சரித்திரமாக இருக்கணும். இது ஒரு தேர்தலாக இருக்கக்கூடாது, இது ஒரு சரித்திரமாக இருக்கணும். போதும், மன்னர் ஆட்சி காலம் எல்லாம் போய் மக்கள் ஆட்சியை கொண்டு வரலாம். நமது புதிய தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நாள். ஆமாம், நான் யாரை சொல்கிறேன்னு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். தாவேகா கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறது வந்து நான் மனமாற வந்து எல்லா வல்ல இறைவனையும் வேண்டிக்கிறேன். மக்களாகிய நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடியாது ஒன்றுமே கிடையாது. நான் மக்கள்கிட்டையும் இளைஞர்கள்கிட்டையும் வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நம்ம கண்டிப்பாக நம்மளை நம்பி வந்த ஒரு தலைவனை விட்டுட வேணாம். இந்த ஒரு வாட்டி நம்ம கொடுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியை வந்து கொண்டு வரும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்குறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற மாதிரி ஸோ நம்ம எல்லாத்தையுமே வெற்றி